வணக்கம் டிஎன்பிஎஸ்சி ட்ரீமர்ஸ். இன்றைக்கி நம்ம பொது தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து 10 கேள்வி பதில் 10 நிமிஷத்தில் பக்காவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம குரூப் 4 2017 பொது தமிழ் கேள்வித்தாளிலேருந்து 11லேருந்து 20 வரைக்கும் உள்ள 10 கேள்விகள், அந்த 10 கேள்விக்குள்ளே பல கேள்வி பதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கடம் என்ற சொல்லின் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதில் ஒரு பூ மட்டும் சேர்த்துப்போம். கடம்பு உடம்பு, ஒரு ரைமிங்காக இருக்கும் பார்த்தீங்களா? கடம்பு நம்மளுடைய உடம்பு, கடம்புனா உடம்பு அப்படின்ட்டு பொருள். அடுத்த கேள்வி போலாங்களா? அகத்துறுப்பு என்பது, அகத்துறுப்புனா நம்மளுடைய இப்போ புறத்துறுப்புனா நமக்கு வெளியில் பார்வைக்கு இருக்கிறது. அகத்துறுப்புனா மனதின் உறுப்பு. இங்கே பாருங்கள், ஹார்ட் போட்டாச்சா? மனதின் உறுப்பு அன்பு, லவ், இட்ஸ் மெயின் லவ். ஓகேங்களா? அகத்துறுப்புனா லவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தழைத்தோங்கவும் செய்யும் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல். ஓகேங்களா? நம்ம தமிழ் எப்பயுமே ஸ்பெஷலுங்க. அது யாருமே எதுவுமே பண்ண முடியாது. யாருமே எனக்கு முட்டு கொடுக்க வேணாம், நான் சிங்கிளால நிற்பேன். இந்த ஒன் மேன் ஆர்மி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாய்மொழி தமிழ் தான். அதை ஒருத்தவன் அடிச்சுக்க முடியுமா சொல்லுங்கள்? வாய்ப்பே இல்லை. நம்ம இதை எப்படி ஷார்ட்கட்டில் சொல்லலான்னா, நம்ம தமிழ் மொழி போல்டாக எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் நிற்குன்னு போல்டாக கால்டு சொல்லியிருப்பார். எப்படி? போல்டு கால்டு. ஓகேங்களா? ஷார்ட்கட்டில் ஞாபகம் வைக்கும்போது அது இன்னும் ஆனாலும் நமக்கு மறக்காது. சரிங்களா? அடுத்த கேள்வி போலாமா? தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எது? இங்கே என்ன இருக்குது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பூங்கொடி. ஓகேங்களா? இங்கே பூக்கொடி இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பூவை எங்கே வைப்போம்? தலையில், தலை முடியில் வைப்போம். இது ஷார்ட்கட்காக சொல்கிற ஒரு இதுதான். ஓகேங்களா? முடியில் தான் பூங்கொடி வைப்போம், பூவை வைப்போம். ஸோ முடியரசு, தமிழக அரசு பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் பூங்கொடி. ஓகேங்களா? இது ஷார்ட்கட்காக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது. அடுத்த கேள்வி போலாங்களா? நற்கலை என்று அழைக்கப்படும் கலை. இப்போ இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா சும்மா அல்றது, இப்படி இருக்கிறவனை அப்படி மாற்றுறது, அப்படி இருக்கிறவனை இப்படி மாற்றுறது நம்மளுடைய அழகு கலையால் தான் முடியும். இது ஷார்ட்கட்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நற்கலை அப்படின்னா நம்மளுடைய அழகு கலை தான் நற்கலை. அடுத்த கேள்வி போலாங்களா? கால்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம். இங்கே என்ன இருக்குது? பார்க்கும்போதே அப்படியே நமக்கு சாப்பிடணும் போல இருக்கா? அல்வா. அல்வாக்கு எங்கெங்க ஃபேமஸ்ஸு? திருநெல்வேலிங்க. திருநெல்வேலியில் இருக்கிற இடையன்குடியில் தான் தமிழ்நாட்டில் கால்டுவெல் வாழ்ந்த இடம். நம்ம எப்படி ஞாபகம் வச்சுன்னா, கால்டுவெல்க்கு திருநெல்வேலி அல்வா தமிழ்னா ரொம்ப பிடிக்கும், திருநெல்வேலி அல்வானா ரொம்ப பிடிக்கும். திருநெல்வேலி அல்வா, அப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் இடையன்குடியில் தான் அவர் தமிழ்நாட்டில் வாழ்ந்தார். அல்வா சாப்பிட்றதுக்காக அங்கே போய் வாழ்ந்தாருன்னு நம்ம ஷார்ட்கட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கேள்வி போலாங்களா? பொறுத்துக. இது திணை பொழுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? குறிஞ்சி. குறிஞ்சி பார்த்தீங்கன்னா யாமம். முல்லை அப்படின்னா மாலை. மருதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகறை. நெய்தல் அப்படின்னா ஏற்பாடு. பாலை அப்படின்னா நண்பகல். இப்போ நம்ம ஆன்சர் பார்த்துட்டோம். இப்போ நம்ம சேனல் ஸ்பெஷல் ஷார்ட்கட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? முல்லை. முல்லைன்றது ஒரு மலர், ஒரு பூ. ஓகேங்களா? முல்லைப்பூவில் மாலை செஞ்சுருக்காங்க. மாலை பூவில் தானே மாலை செய்வாங்க. அப்போ முல்லைனா மாலை, முல்லை ரெடி ஆகிட்டோமா நம்ம? அடுத்தது பாலை. பாலைனா பாலைவனம். பாலைவனம் எப்படி இருக்கும்? எப்பவுமே வெயிலாக இருக்கும். வெயில்னா ரொம்ப அனலாக இருக்கும். நமக்கு உச்சி வெயில் எப்போ இருக்குது? 12 மணிக்கு, நண்பகல். ஓகேவா? நண்பகலில் தான் அப்படியே சுல்லுன்னு இருக்கும். பாலைவனத்தில் எப்பயுமே சுல்லுன்னு தானே இருக்கும். அப்போ அது நண்பகல். அப்போ நம்ம மாலையும் ரெடி ஆகிட்டோம், நண்பகல்
பாலையும் ரெடி ஆகிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நெய்தல். நெய்தல் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து மீன் பிடிக்க போவாங்க. அப்போ போட்டை ஏற்பாடு செய்கிறாங்க, அந்த அவங்க போகக்கூடிய கப்பலை ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா ஏற்பாடு. இது ஷார்ட்கட்காக சொல்கிற மக்களே. நெய்தல்னா ஏற்பாடு. அடுத்து நம்மளுடைய குறிஞ்சி அப்படின்றத நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், குறிஞ்சியா அப்படின்னு ஒரு கொஷின் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். குறிஞ்சியா யாமம், குறிஞ்சியா யாமம். ரெடியா? அடுத்து நம்மளுடைய மருதம். மருதம்னாலே ஒரு மாதிரி நேச்சுரல், ஒரு மாதிரி இது மாதிரி வைகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். வைகரை, ஒரு வைகை ஆற்றின் கரை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக இருக்கிறதுல நம்ம மருதமுக்கு தான் இருக்கும். அப்போ வைகரை. ஓகேங்களா? ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிஞ்சின்னு சொன்னால் குறிஞ்சியா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும். முல்லைனா முல்லையில் நம்ம மாலை செஞ்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லணும். மருதம்னா வைகை ஆற்றுக்கு போகலாமா அப்படின்னு நம்ம கேட்கணும். நெய்தல்னா போட்டு ரெடியா, ஏற்பாடு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கணும். பாலைனா ஐயோ உச்சி வெயில் மண்டையை பொழக்குது நண்பகல். ஓகேங்களா? ஷார்ட்கட்டில் நம்ம ரெடியாக இருக்கணும். அடுத்த கொஷின் போகலாங்களா? பாருங்கள், ஒரே நேரத்தில் 2 கேள்வி அடிக்கிற மாதிரி வந்திருக்கு. இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஏற்பாடு எதுக்கு ஆன பொருள், நம்மளுடைய நெய்தல் திணைக்கானது தான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பாடு. ஏன்னா போட்டு ரெடியா அப்படின்னு கேட்குறோம். ஆனால் அதுக்கு ஒரு பொருள் இருக்குது, என்ன தெரியுங்களா? நம்ம ஷார்ட்கட்க்கு பார்த்தோம், அதுக்கு உண்மையான பொருள் என்ன அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, ஏற்பாடுனா எல் ப்ளஸ் பாடுன்னு நம்ம பிரிப்போம். இப்போது போட்டு எடுத்துக்கிட்டு மீன் பிடிக்க போகிறவங்களாம் எப்போ வருவாங்க, காலைல போனவங்க சாயந்தரம் வருவாங்க. எல் அப்படின்னா வந்து நம்மளுடைய சன், சூரியன். இந்த இடத்துல என்ன, இந்த இமேஜில் உங்களுக்கு என்ன தெரியுது, சூரியன் வந்து போகிறாரு, உங்கள் வீட்டுக்கு போகிறாரு, மறையிறாரு. சூரியன் மறையும் நேரத்தை தான் நம்ம ஏற்பாடு. எல்னா சூரியன், பாடுனா மறையும் நேரம். ஓகேங்களா? அதை தான் ஏற்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியன் மறையும் நேரம். ஏன்னா காலைல போயிட்டு மீன் பிடிச்சிட்டு சாயந்தரம் சூரியன் மறையிறப்ப தான் வீட்டுக்கே வருவாங்க அவங்க, இல்லையா? அதுதான் வந்து ஏற்பாடு, நெய்தல் திணைக்கு உரியது. இது வந்து நெய்தல் திணையுடைய சிறும்பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். ஏன்னா 6 மணிக்கு தானே சூரியன் மறையுது. அந்த டைமிங் ஒவ்வொன்றுத்துக்கும் 4 மணி நேரம் 4 மணி நேரம் ஒவ்வொரு பொழுதுக்கும் வரும். நெய்தலுக்கு இந்த ஏற்பாடுக்கு 2 to 6. ஓகேங்களா? அடுத்த கேள்வி போகலாங்களா? வைரமுடைய நெஞ்சு வேணும் அப்படின்னு சொன்னது யார்? கூறிய கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைமண்ட் பாரதியார் தான் அது. ஓகேங்களா? நம்ம விடுதலை புரட்சிக்காக வைரம் போல நம்ம வந்து இருக்கணும் அப்படின்ட்டு தன்னோட கவிதைகளில் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக நிறைய பிரசங்கம்லாம் எழுதி அவ்வளோ ஒரு போல்டாக பண்ணவர் யார்? வைரமுடைய நெஞ்சோட பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரதியார். அடுத்த கேள்வி போலாங்களா? ஏங்கொழி நீர் நாளத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரோனுடையது என்ற பாடல் இடம்பெற்ற நூல். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலக்கண நூல். தண்டி அலங்காரம் அப்படின்ற ஒரு இலக்கண நூல். நமக்கு இலக்கண நூல்னாலே நிறைய தொல்காப்பியம் தான் சொல்லுவாங்க. தொல்காப்பியம் இல்லாமல் நிறைய இலக்கண நூல் இருக்குது. மாறன் அலங்காரம், குவளை ஆனந்தம், அந்த மாதிரி நிறைய இலக்கண நூல். ஒரு சிலது இலக்கணத்தை மட்டும் கூறும், ஒரு சிலது இலக்கணம் ப்ளஸ் சம்திங் சேர்த்து சொல்லும். அந்த மாதிரி தண்டி அலங்காரம் இதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா தண்டி. இதில் இன்னொன்று என்னென்னா, தண்டி அலங்காரம் இதில் இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஏங்கொழி நீர் நாளத்து இருளகற்றும்னு. இது வந்து நம்ம தமிழுடைய பெருமையை தான் சொல்லும். இப்படி வரக்கூடியது இந்த வரிகளுக்கு பதில் சில சமயம் தன்னேர் இல்லாத தமிழ் என கூறிய நூல் எது அப்படின்னு கேட்டால் தண்டி அலங்காரம். தன்னேர் இல்லாத தமிழ்னு கூறியவர் யாருன்னு கேட்டால் தண்டி. ஓகேங்களா? எப்படி கேள்வி கேட்டாலும் ஆன்சர் நம்ம கையில் இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்னைய 10 கேள்வி முடிஞ்சிருச்சு. நாளைக்கு நான் வந்து உங்களை அடுத்த 10 கேள்வியோடு மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.